கொள்ளும்படியாய் நம் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரே, அவரை நாம் தொழுது கொள்ளும்படியான ஒரு வேளை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உமது அன்பு குமாரனை எங்களுக்கு ஆண்டவரை இரட்சகராக இந்த உலகத்திற்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த இடத்திலே ஆண்டவரே, எங்களுக்காகவே அவர் பிறந்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையை முற்றுமாய் நீர் மாற்றியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடினால் எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தர் கிருபையாய் தன் ஜனங்களை ஒன்றாக கூட்டி இணைத்திருக்கிறார். எல்லாரும் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் தகப்பனே, இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உமது பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ மீண்டுமாய் பிறக்கும்படியாய், தெய்வ சமாதானம் இந்த இடத்தில் வரும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்தில் ராஜா இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே அற்புதம் நடக்கும்படியாய் இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே உமது நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. சமாதான பிரபு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவீராக. என் தேவன் தாமே இன்று எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவர் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட போறதற்காய் எல்லாரும் தேவனை கரம் தட்டி மகிமைப்படுத்துங்கள். ருமாரபல ஷதனமல்ல துரபல கரப துரபா ஓ ரிபிஷதனமல்ல துனமல்ல குதரபா. ஆவியானவர் ஆவியானவர் மகிமைப்படுவீராக. இந்த நிமிடத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ருமாக்கரபு ஷதரபா ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கலந்து கொள்ள பண்ணும் ஆண்டவரே. இந்த ஃபங்க்ஷனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போறதற்காய் நன்றி. நீர் மகிமைப்படுங்கப்பா. நம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை தேவனுக்கென்று படைக்கலாம். தெய்வ பிரசன்னம் நம்மை மூடணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒன்றிக் கொள்ளணும். அனைவரும் ஆவியில் உணர்த்தப்படணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை முழு கவனத்தோடு ஆவியில் நிறைந்து படிக்கலாம். ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தட்டும். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிரமே ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவர் புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவர் புத பாலகனா. பாருருவாகும் நீ இருந்த பரம்பொருள் தானி வரும். சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. மேசியா இவர் தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. பாருராரோ நீ இருந்த பரம்பொருள் தானி வரும். சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவானவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவலரோ. மேசியா இவர் தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசாரோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசாரோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிரமே ஆனடை குடிலிடை மோனமயுதித்த அற்புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமயுதித்த அற்புத பாலகனா. Now the children of our church, the little flowers of our church, are going to come up and perform for Jesus and dance. Let's all put our hands together and invite the small kids up.
the next item we have is a drama done by our Sunday class kids. The drama is about how different groups of people in a school behave, and how Jesus is a practical part of their life. So let us all put our hands together and invite our Sunday class drama. இவங்க எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கிளாஸ்க்கு போகாமல் கட்டடிக்கிறது தான் இவங்களோட பொழுதுபோக்கு. இவங்களும் படிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் தங்கள் குழுவில் சேர்த்து படிக்க விடாமல் செய்கிறது தான் இவங்களோட பொழுதுபோக்கு. இதுதான் இவங்களோட வழக்கமும் கூட. இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாமா? டேய் கல்சி, இங்கிலீஷில் எத்தனை மார்க்கடா? உன்னோட கூட தான்டா. டேய் ஏன்டா அன்யூனிஃபார்மில் வந்திருக்க? சும்மா ஒரு சேஞ்சுக்குண்ணா. ஏய் ஜான், ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்லைடா, அதான் பயமாக இருக்குது. ஏன்டா எப்போ பார்த்தாலும் படிப்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. நம்மெல்லாம் அம்மா அப்பாக்கே பயப்பட மாட்டோம், ஹோம்ஒர்க் பண்ணலன்னு பயப்படுறீங்க. கூல் டவுன், கிளாஸை கட் அடிச்சிட்டா போச்சு. சூப்பர் ஐடியா. ஏ டே, நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அந்த பார்டர் லைனில் தாண்ட முடியலடா. ஆமாடா, கரெக்டாக தான் சொன்னேன். நம்ம கிளாஸில் ஜானி பிது தானே எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவங்க. ஸ்கூலே அவங்கள நல்லா பற்றி பேசுது. ஆனால் இனிமே அவங்கள விடக்கூடாது, நம்ம குரூப்பில் சேர்த்துடணும். ஓகேவா? இப்பொழுது வருகிற இருவரும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைகள். ரொம்ப நல்லா படிப்பாங்க, எப்பொழுதும் புத்தகமும் கையுமா தான் இருப்பாங்க. ஏய் ஜானி இனிமே வராங்க. ஏய் கூப்பிடுறா அவங்கள. சார், ஜானி சார் வணக்கம் சார், கொஞ்சம் இங்கே வரீங்களா? டே, இவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? டே ஜானி, இங்கே வாடா. இங்கே வந்து உட்காருங்க. உட்காரு உட்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டிங்களா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஹீரோவோ? ஸ்கூலே உங்களை பற்றி பெருசாக பேசுது. நீங்களும் படிச்சா? உங்களை பற்றி தான் ஸ்கூல் பேசும். படிச்சா தானே? என்னடா ரொம்ப தென்னாட்டா பேசுகிற? இங்கே பாருங்க, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம். எதுக்கு எங்களை வீணா வம்புக்கு இழுக்கிறீங்க? என்னது? நாங்கள் வம்புக்கு இழுத்தோமா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த ஸ்கூலே எங்களை பார்த்தா நடுங்கும். சரி சரி, வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம். ஏய் உட்காருங்க, பேசிட்டு இருக்கோம்ல. டே, எங்கள் கேங்கை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் பார்க்கவே சுமாரு. ஆனால் உள்ளுக்குள்ள ஃபயரு. உங்களுக்கு நாங்க தான் டெரரு. பேசாம எங்க குரூப்ல ஜாயின் அடிச்சிருங்க, பிரச்சனையே வேணாம், பேசி தீர்த்துக்கலாம். இவங்களாம் இப்படி தான் போலாம் வா. ஏய் உட்காரு, இங்கே பார்க்கிறப்பா பேசிட்டு போட்டு போகிறாங்க. அவங்கள இன்னைக்கு சும்மா வரக்கூடாது. வாங்கடா நம்ம குரூப் யாருன்னு காட்டுவோம். வட்றோம். போதுதா போதும், ஓவர் அடிக்காதீங்க. போங்கடா போங்க, இனிமேலாவது எங்கள் கேங்கில் சேர்ந்து உருப்புற வழியை பாருங்க. வாங்கடா போலாம். மாட்டி. ஹாய் ஜானி, ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே. தேங்க்யூ. ஸோ பர்த்டேலாம் எப்படி கொண்டாடினேன்? அவங்க அன்றைக்கி அடிச்சோடியில் ரொம்ப சூப்பராக கொண்டாடினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். யாராவே நீங்கள் வா. கூப்பிட்டாயா கூப்பிட்டாயா? என்னடா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? என்ன சொல்றோம்? பர்த்டே லீவு என்னால் தர முடியல, ஸோ இன்னைக்கு தரேன், என்ன எடுத்துக்கோ. ஓ சாரிப்பா, அன்னைக்கு அவளை அடிச்சு எப்படி அமைதியாக இருந்தீங்க? எல்லாமே ஏஸ்பான் சொன்னது தான், தனி போல் பிறர் நேசன்னு சொன்னார்ல, அதான் காரணம். ஓ ஐசி. சரி நான் போயிட்டு வரேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், பாய். நம்ம ஒரு கேங்குமே காணும், இவ்வளோ தள்ள இருக்குது ஒன்றுமே காணுமே. ஆஹா, இவன் நான் மாட்டிக்க தான் போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக. ஏய் கால்ஸ், நீங்கள் வா. கூப்பிட்டுட்டானே, மாட்டிக்க தான் போகிறேன். என்னது? என்ன ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன விஷயம்? நேற்றோட பர்த்டே லீவு தர முடியல, ஸோ இன்னைக்கு தரேன், வச்சுக்கோ. நேற்று அச்சை பற்றி தப்பாக நினைக்கலையே. தப்பாலாம் நினைக்கல. எவ்வளோ அடிச்சா தப்பாக நினைக்க மாட்டிருக்கானே இவன். எஸ்கியூஸ் மீ, ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்கள் எப்படி நல்லா படிக்கிறீங்க? நாங்கள் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்குறோம், அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓ, அவர்கிட்ட கேட்கணுமா? சரி சரி, ஒரு நாள் கேட்டு பார்க்கலாம். ஷோ போன கிளாஸ் தான் கட் அடிச்சிட்டேன், இப்போ என்ன ஆக போட்டோம். ஷோ இவங்களா? ஏய் கெவின், இங்கே வா. என்ன? நான் ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? நேற்றோட பர்த்டே லீவு தர முடியல, ஸோ இன்னைக்கு தரேன், என்ன எடுத்துக்கோ. ஓ அப்படியா? சரிண்ணா, ஸ்வீட்டாக வேறு எதுவும்? இல்லை ஸ்வீட் தான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி அன்றைக்கி அவ்வளோ அடிச்சு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க?
ஏசப்பா நமக்காக தனியே தாழ்த்தினார், அதான் காரணம். ஓ அப்படியா, சரி வரேன். பை பை. வாடா, தப்பிச்சோண்டா. என்ன இன்னைக்கு நம்ம கேங்கு எவனையுமே காணோம். ஐயோ இவங்களா நேற்று அடி வாங்கினதுக்கு மொத்த போகிறாங்க. ஜான் இங்கே வா. கூப்பிட்டுட்டான் செத்தான். என்னடா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு நேற்று அடி வாங்கினதுக்கா? இல்லை நேற்று என் பர்த்டே, லீவு தர முடியல, ஸோ இன்னைக்கு தரேன். சரி ஒன்று தான் தந்த, இன்னொன்று கொடுத்துரு. ஒன்று வேணுமா? நான் வச்சுக்கோ. நீங்கள் எப்படி எப்போதும் சந்தோஷமாக இருக்கீங்க? ஏசப்பா சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு, அதான் காரணம். எப்போதுமா? அடி வாங்கும் போதுமா? ஆமாம், அடி வாங்கும் போது தான். ஐயோ ஐயோ. எங்க இத்தனை தலை தெரியுது, நம்ம கேங்ல ஒரு தலையும் காணோம். அங்க இருக்காங்க. கிருபா கிருபா. இவன் எதுக்கு கூப்பிடுறான்? இல்லடா நான் ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா எதுக்கு? நேற்று உன்னோட பர்த்டே, லீவு தர முடியல, ஸோ இன்னைக்கு தரேன். ஓ தேங்க்ஸ். நம்ம கிருபா அங்க இருக்காரா? அன்னைக்கு அவ்வளோ அடி அடிச்சோம், கோவமே படாம அன்பா இருக்கீங்க. ஏன்னா ஏசப்பா எங்களுக்குள்ள இருக்கார், அதான் காரணம். அப்ப அந்த ஏசப்பா எங்களுக்குள்ளேயும் இருந்தா நாங்களும் அன்பா இருப்போமா? ஆமா. நம்ம எல்லாரும் பேசாம அவங்க வழியிலே சேர்ந்து நல்லவங்களா மாறலாம். ஓகே. இனிமே நம்ம வழி இயேசு வழி. Next we have our youth choir who are going to perform a few carols for us. Let us all put our hands together and invite them up on stage also. Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. விண்துறந்து பாரில் வந்த இயேசு பாலகன், பாவ உலகின் வாழ்வை மீட்க வந்த நாயகன். விண்துறந்து பாரில் வந்த இயேசு பாலகன், பாவ உலகில் வாழ்வை மீட்க வந்த நாயகன். Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. மண்ணுயிர்கள் திருந்தி வாழ்ந்திட அன்னை மரி கருவில் உதித்தார். மண்ணுயிர்கள் திருந்தி வாழ்ந்திட அன்னை மரி கருவில் உதித்தார். அன்மை மறந்த உலகம் மாறிட நம் அன்பரேசு தொழுவில் பிறந்தார். அன்பரேசு உலகம் மாறிட நம் அன்பரேசு தொழுவில் பிறந்தார். Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. ஆலோசனை கர்த்தரிவரே, இவர் நாமம் அதிசயமே. ஆலோசனை கர்த்தரிவரே, இவர் நாமம் அதிசயமே. வல்லமை உள்ள தேவன், நம் சமாதான பிரபு இயேசுவே. வல்லமை உள்ள தேவன், நம் சமாதான பிரபு இயேசுவே. Happy Christmas, Merry Christmas, we wish you a Happy New Year. Happy Christmas. The next item is also another Sunday class item. It is a dance by our Sunday class senior class. The girls have put together a dance. Let's all put our hands together and invite up the dancing peacock. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, 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 தூங்கு தூங்கு பாலானி. Like that. So next we have another drama. This drama is a scene in a train station. It's very interesting, very funny. Get ready to laugh till you cry. Let's all put our hands together and invite our KOG youth. வாயா வேகமா வாயா. யோ நில்ல நில்ல நில்ல. ஏய் டேய் ஏய் நில்ல நில்ல நில்ல. யோ ஆமா வேகமா வாயா. டேய் டேய் டேய். யோ ஏய் யோ எங்கடா என்ன? யோ அந்த ரயில் போச்சுடா. ஏன் விடியா போய் ஏறணும் அதுல. யோ விடியா போய் ஏறணும். யோ அது போயிருச்சு. இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்? வாங்க. பட்டணத்துக்கு போகணும். விடியா அந்த ஏய் அவ்வளவு தூரம் வந்தோம்ல அந்த ரயில் நிப்பாட்டனா அந்த போரிச்சா. அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ்ன்னு நினைச்சியா? வா வா இங்க வா இங்க வா. இங்க போ முதல்ல போ முதல்ல. ஆமா எங்க போகணும்? பட்டணத்துக்கு போகணும்.
அதுக்கு காலாலத்துல வரணும், ட்ரெயின் போயிருச்சே, இனிமே என்ன பண்ண முடியும்? நீ யாரியா வெள்ளை சொக்கா ஓட்டு? ஏய், என்ன யாருன்னா கேட்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு நிற்கும், போனா போகும். என்ன நினைச்ச நீ? ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்? யோ, அதான்யா ஸ்டேஷன் மாஸ்டர்யா. என்ன ஏழவு மாஸ்டரோ? இந்த 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 ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? நாங்கள் பட்டணத்துக்கு போகணும். நாளை காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா. போயிட்டு வாவா? 10 மைல்? யோ நில்லியா, 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா. ஏய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே இந்த பக்கமாக தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில். போங்க 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 போங்க. வாடா மருமகனே. ஏன் மாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேசுறான்? உர்றா உர்றா. ஆ உட்கார மாமா. யாரா மருமகனே? யாருன்னு தெரியல மாமா, கோலாக்கெல்லாம் போட்டு வந்திருக்கான். ஏன் மாமா கோலா போட்ட வரேன். வணக்கம். வணக்கம். எந்த ஊருக்கு போறிய? சென்னை போகிறேன். மாமா நம்ம மாதிரி போகிறோம் போல இருக்கு மாமா. விட்டுறாத, அவனை பார்த்துக்கிட்டே இரு. சரி மாமா, பின்னாடியே ஓடி போய் ரயிலில் ஏறிட வேண்டியது அன்னைக்கு. ஐயா கோலா போட்ட வரேன். சொல்லுங்க. பார்த்தா படித்த ஒரு மாதிரி இருக்கிய, எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். இது எம்பிஏவா? ஒன்றும் புரியல மாமா. ஒரு 3 மேலே இருக்குமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேலே. 10க்கு மேலையா? ஆமா, புரியபடியா ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. கேரா மருமானே, நான் வந்து தூங்குறேன். மாமா தூங்காமல் முழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல்ல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயிலை விட்ட செத்தனி. மாமா அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான், நான் போய் கேட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டு இந்த வரேன் மாமா. ரயில் எத்தனை மணிக்கு வருங்க? நாளை காலையில் 10 மணிக்கு வரும்யா. ஓ சரிங்க. பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல். வாங்கி கொடு மாமா. வாங்கிக்கடா, வாங்கி கொடு மாமா. இடு மாமா, இடு மாமா. பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி. கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க. மாமாவுக்கு சேர்த்து கொடுங்க. கொடுங்க. ஏ அப்பா, நிறையா கொடுயா, நிறையா கொடு. போதும், எத்தனை? மெதுவா ஒன்னதான் தின்னு. இருக்கு மாமா, இருக்கு மாமா. இங்க நிறைய இருக்கு மாமா. சரி சரி, இந்தா தின்னு. கொடு மாமா. சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. செத்த தூங்கட்டா? இரு மாமா, இரு மாமா, ஒரு நிமிஷம். ஐயா. ஏய், என்ன? ரயில் வந்துரும்ல? நாளை காலையில் 10 மணிக்கு தானே வரும்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? சரிங்க சரி. போ போ. காப்பி 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 காப்பி, சுக்கு காப்பி. மாமா ஐயா காப்பி வேணுமா? காப்பி வேணும் மாமா, சுக்கு மல்லி காப்பி. காப்பி என்ன புதுசா இருக்கு? எப்போது கொடுத்துட்டு தானே போவ, குடு. எடுப்பீங்க ஐயா. ஐயா காப்பி காப்பி. காப்பி. 4 காப்பி கொடுங்க, 4 காப்பி கொடுங்க. ஏல 2 பேர் தானே இருக்கீங்க. சும்மா இரு மாமா, நான் நிறைய குடிக்கணும். நீ 4 குடியா? குடு குடு. போதும் 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 போ. சும்மா இரு மாமா. என்னடா மாமனுக்கு கொஞ்சூண்டு குடுறா. பேசாம இரு மாமா. கொஞ்சூண்டுறா. கடலை அந்த இதில் ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னு மாமா. வெறும் பாக்கெட் தானே இருக்குது. இற துண்டு விழுந்துச்சுடா. மாமா இங்கே இரு மாமா, இந்த வந்துடுறேன். விட்டுறாத விட்டுறாத. டேஜன் மாஸ்டர். ஏய், நம்ம மகா கோவக்காரன்டா, கொலைய விழுவும்டா. போடா, நாளை காலையில் 10 மணிக்கு வரும்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
அந்த ஆள் அடிக்க வரான் மாமா. ஆளு பார்க்க நரம்பு மாதிரி தான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் வீட்டில் சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளோ கோபப்படுறா இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி அடி வாங்கியிருப்பாரோ? இருக்கும் இருக்கும். தெரில மாமா. சரி இருக்கட்டும். பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா? இல்லை மாமாவுக்கு வயசாகிடுச்சுரா, தூங்குறேன், நீ பார்த்துக்க. சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிக்கிட்டே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு உன்கிட்ட சொல்கிறேன்டா, எத்தனை தடவைடா உனக்கு சொல்கிறது? இந்த மாதிரி நீ 10 பேர் வந்தீங்கன்னா நான் என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரன், இன்னொரு முறை சொல்கிறேன், பேசாமல் போய் பாடு, நாளை காலையில் 10 மணிக்கு வரும். ஓ யோ எந்திரிச்சு அங்கிட்டு படியா. ஏன் சேரில் நீனு படுக்கிற பக்கறியா நீ? போடா இந்த புளிச்சோ தர்ற திம்போ. எடு மாமா, சாப்பிடு மாமா. தின்றா மருமான. தூங்கிக்கிட்டே திங்காதையா? தின்னு தின்னு, நீயும் கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா? சரி சரி தூங்கி தொலை. முழிச்சே இருப்பியா? முழிச்சுக்கிட்டே இருக்கேன்யா. கண்ணை விழிப்பா வச்சுக்க. சரி வச்சுக்கிறேன்யா. சரி ஓகே. முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாமா பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட்லாம் கொடுக்குற நீ? காதை பொத்திக்கடா மருமான. சும்மா இரு மாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரி எல்லாம் தூங்குறாங்களே, அந்த அளவுக்கு கேட்டு வரும். ஏய் போடா. என் தூக்கம் போச்சு. யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா. முடிச்சிச்சா முடிச்சிச்சா எந்திரியா எடியா மருமானே. யோ என்னையா அது? வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு. யோ போனது புலிசோர திங்கான்னு சொன்னேன், எனக்கு கூட கொடுக்காம தின்னுப்டியா? யோ எங்கேயா போறீங்க? யோ ரயில் போயிருக்கீங்க, வாயா இங்க. யோ யோ மாமா இங்க வாயா, ரயில் போயிருமியா? ஐயோ இந்த ஆளு வேறு இந்த நேரத்தில் எஞ்சி போறாரு. ரயில் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது. மதுரை திருச்சி விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் 1ஆம் பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது. ஓ மாமா, ஓ மாமா, ஓ இங்க வாயா. ஏ அந்த கொலா பட்டம்லாம் எஞ்சி போயிட்டாரியா? ஏ ரயில் வருதுயா? வாயா ஏடியா 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 போ. கொஞ்சம்டா. யோ இங்க வாயா, ரயில் வந்துருச்சு வாயா. யோ இங்க வாயா, இங்க வாயா ஏடியா. யோ ஏடியா ஏடியா பாப்போம் பாப்போம். ஏய் டேய் நில்லு 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 நில்லு. என்ன என்ன என்னங்க? எங்க டிக்கெட்? ரயில் டிக்கெட் எங்க? யோ இருயா, டிக்கெட் உள்ள கண்டக்டர் தானே கொடுப்பாரு. டேய் இது பஸ் இல்லடா, ட்ரெயின்டா. என்னைய டிக்கெட் வாங்கிட்டு தானே அப்புறம் ட்ரெயினுக்கு போகணும். முதல்ல டிக்கெட் கொடுங்க. இந்த டிக்கெட் மாமா இருக்கு. டிக்கெட் காசு நீ கொடு மாமா. அட பாவி, நைட் வாங்குனியா அம்புட்டு காசையா? யோ அது எனக்கு தீனி திங்க கொடுக்கறலையா நீ? அட பாவி, அம்புட்டியமா வாங்கி தின்னுட்டா? ஆமா மாமா, அம்புட்டியும் வாங்கி தின்னுட்டேன் மாமா. ஐயா வெள்ளை சொக்கா ஓட்டவரே, ஒரு நாளைக்கு விட்டுருங்க, நாளானைக்கு கொடுத்துறேன் நானு. ஏய் விட்டுருங்க ஐயா. இது என்னடா நினைச்சுக்கிட்டிய? இப்படிலாம் கடன் கொடுத்தலாம் போக முடியாதுடா. டிக்கெட் இருந்தா முதல்ல போகணும். மச்சான் வீட்டு கல்யாணம் ஐயா, போயிரணும். பட்டணத்துக்கு போயிரணும். இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆகணும். நீ போ முதல்ல போ. ஐயா 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 போறோம் ஐயா. ஓ போ. யோ 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 விடியா. ஐயா அப்பா மாமா தாரு விடவே மாட்டறா மாமா. மாமா போயிடுவோம், நம்ம ஓடி போறோம், வீட்டுக்கு ஓடி போறோம் மாமா. ராஸ்க். இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா? சிந்திப்போம். Next we have another dance by our Sunday class children. The junior class will now perform a dance for us with the song I Believe in Jesus. Let's all invite the little butterflies up on stage. Maybe it's a little bit crazy to believe what I cannot see. Maybe it's a little bit crazy that my best friend is my savior. Maybe it's a little bit crazy that a king would give his life for me. Maybe it's a little bit crazy, but I've heard much stranger. 'Cause some things you gotta see by faith. Jump
So next we have the nativity play. What is Christmas celebration or nativity play? The members of King of Glory Church are now going to come up and react what happened 2011 years ago in Bethlehem. Let's all put our hands together and invite King of Glory Church drama. கண்டியின் வயிற்றிலே பிறந்த காவிய நாயகனாம் இயேசுவின் பிறப்பு என்பது உலக அதிசயத்தில் ஒப்பிடப்பட முடியாத ஒரு உன்னத நிகழ்வு. இது கற்பனை கதையோ அல்லது காலகாலமாய் சொல்லப்பட்டு வரும் புராண கதையோ அல்ல. தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டு நேரம் காலம் இவைகளை எல்லாம் குறிப்பெழுதி வேதத்திலே தெளிவாக விவரிக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தின் பிரதிபலிப்பைத்தான் இயேசு பிறந்தார் என்ற நாடகத்தின் மூலம் இங்கு படைக்க இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதேயா தேசத்தை ஏரோது மன்னன் ஆட்சி செய்த பொழுது நாசரேத்து எனும் ஊரில் மரியாள் என்ற ஒரு கன்னிகை வசித்து வந்தாள். என்ன இது இடிமுழக்கமாக இருக்கிறது? தேவனே, அடியனை கண்ணோக்கி பாரும். மரியாளே, பயப்படாதே. கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். என் பெயர் காபிரியேல். மரியாளே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. மரியாளே, உன்னிடத்தில் தோன்றியிருப்பது உன்னதமான குழந்தை. ஆகவே பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். கர்த்தருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாலாகிய எலிசபெத் முதிர் வயதிலே ஒரு குழந்தையை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. ஏய் கனகாம்பரம், கனகாம்பரம், நேரமாச்சுரா, 1/2 மணிக்கு போகணும். வா போகலாம். பாத்தியாடா யோசேப்ப எவ்வளவு நல்லா வேலை செய்கிறான். அதனால தான்டா கர்த்தர் அவனுக்கு நல்ல மனைவியாக கொடுத்துருக்கார். உனக்கு விவரம் தெரியுமா? யோசேப்பனுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாளாம். என்னடா சொல்ற? என்னப்பா இது ஊரறிஞ்ச விஷயம்ப்பா, உனக்கு தெரியாதா? நமக்கு வேணாண்டா இந்த வம்பு, வா ஓடிடலாம். யோசேப்பின் மனைவி மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள். யோசேப்பின் மனைவி மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள். யோசேப்பின் மனைவி மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள். இல்லை இல்லை, இது இருக்காது. ஊரார்கள் தான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க மரியாளை தவறாக சொல்கிறார்கள். இது இருக்கவே இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வமே, தாவீதின் சந்ததியில் வந்த எனக்கா இப்படி ஒரு நிலைமை? இல்லை, இந்த களங்கத்தை நான் தாவீதின் வம்சத்திற்கு விட மாட்டேன். இல்லை, மரியாளோ நல்ல பெண், எப்படி அவளை நான் சந்தேகமாக நினைப்பது? இல்லை, நாளை பொழுது விடிந்தவுடன் முதலாவதாக யாருக்கும் தெரியாமல் மரியாளை தள்ளிவிட்டு வைத்து விட வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், மரியாளை தள்ளி வைத்து விட வேண்டியதுதான்.
யோசேப்பே, பயப்படாதே, நான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் காபிரியேல். கிருபை பெற்றவனே வாழ்க. உன் மனைவி மரியாளுக்கு தேவனின் கண்களில் தயை கிடைத்தது. ஆம், உன் மனைவி கன்னிகையாகிய மரியாள் கர்ப்பவதியாகியுள்ளாள். அவள் தேவகுமாரனை பெற்றெடுப்பாள். அவருக்கு அவர் மேன்மையானவராயிருப்பார். என்னது கனவா? எது தேவதூதன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? ஒத்துமையான மரியாதை நான் தவறுதலாக எண்ணி விட்டேனே. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். மரியாதை தவறுதலாக எண்ணி விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். யூதாவின் ராஜா ஏரோது ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார். அமருங்கள். அமைச்சரே, அரசவையை அவசரமாக கூட்டியதன் காரணம்? வாழ்க மாமன்னர். மன்னா, நம் நாட்டு அறிஞர்களும் வேத வல்லுநர்களும் ஆராய்ந்ததில் தாங்கள் உயிருக்கு ஏதோ பேராபத்து வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக விவாதிக்கத்தான் அரசவையை அவசரமாக கூட்டியுள்ளேன். என் உயிருக்கு ஆபத்தா? என்னை வெல்ல இந்த உலகத்தில் ஒருவனா? யாருக்கு வந்தது இந்த தைரியம்? தளபதியாரே. மன்னா, உங்களை அழிக்க நினைக்கும் எந்த நாட்டின் எதிரியானாலும் நம் படைகள் தயாராக இருக்கிறார்கள். ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். வேரோடு அழித்து விடுகிறோம். பார்த்தீர்கள் அமைச்சரே, என்றால் போதும், இல்லாமல் போய் விடுவான் எதிரி. கூறுங்கள், கூறுங்கள். எதிரி இருந்தாலும் சரி. ஆணவம் வேண்டாம் ஏரோது, ஆணவம் வேண்டாம். உம் வீரத்தை யாம் அறிவோம். ஆனால் இதுவோ யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன கூறுகிறீர்கள் தலைமை குருவே? ஆமாம், கிழக்கே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தை ஆராய்ந்ததில் அது தோன்றும் தேசத்தின் அரசும் குடியும் கெடும். இதுவே அதன் முடிவு. இந்த தேசத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சரித்திரத்திலே. தாங்கள் கூறுவதை பார்த்தால் கிறிஸ்து என்ற ஒரு யூதரின் ராஜா பிறப்பார் என்றும் அந்த நட்சத்திரம் 3 சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டும் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. யூதருக்கு ராஜாவா? நான் இருக்கும்போது என் சிம்மாசனத்திற்கு எதிராக இன்னொரு சிம்மாசனமா? இல்லை, இல்லை. இந்த ஏரோது இன்னொரு அரசனுக்கு அடிமையாக வாழ்வதா? இல்லை, இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தளபதியாரே, உடனடியாக நம் படையை தயார்படுத்துங்கள். அண்டை தேசங்களை முற்றுகையிடட்டும் அது ஒற்றற்படை. சந்தேகப்படும்படி நம் தேசத்தில் எவரை கண்டாலும் உடனடியாக கைது செய்யுங்கள். இதுவே இந்த ஏரோதின் கட்டளை. ஆகட்டும் மன்னா. மாமன்னன் ஏரோது வாழ்க. என்ன ஒற்றனே, ஏதாவது நல்ல செய்தி? ஆம் மன்னா, தாங்கள் அவளோடு காத்திருந்த நற்செய்தி. என்ன செய்தி? மன்னா, தாங்களை காண தூரதேசத்திலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்துள்ளனர். அவர்கள் யூதரின் ராஜாவை காண வேண்டும் என்றனர். அழைத்து வந்துள்ளோம் மன்னா. இருக்கட்டும், நானே அவர்களை வந்து சந்திக்கிறேன். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நம் தேசத்தில் அகஸ்டாயனின் கட்டளைப்படி தாங்கள் அருகாமையில் உள்ள குதிமொழி அலுவலகத்தில் சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர் என்ன? ஊரு? சரி, போ. மெதுவாக நடந்து வா. என்னால் நடக்க முடியவில்லை. நாமும் பல இடங்கள் சென்று தேடிவிட்டோம். ஆனால் ஒரு இடத்திலும் நம்மளுக்கு தங்குவதற்கு இடமில்லை. அங்கு ஒரு சத்திரம் போல் தெரிகிறது. அந்த இடத்தில் அந்த மனிதரிடத்தில் போய் விசாரிப்போம், ஏதாவது தங்குவதற்கு இடம் இருக்கிறதா என்று. ஐயா, சத்திரத்தில் தங்குவதற்கு ஏதாவது இடம் உள்ளதா?
இப்பொழுது எனது சத்திரத்தில் தங்குறதற்கு ஒரு இடமும் இல்லையே. நாங்கள் நாசரத் என்னும் ஊரிலிருந்து வருகிறோம். மிகவும் தூரமான தேசத்திலிருந்து வருகிறோம். என் மனைவியாகிய மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள். ஆகையால் நாங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியுள்ளது. தயவு கூர்ந்து உங்கள் சத்திரத்தில் இடமிருந்தால் எங்களுக்கு கொடுங்கள். உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது. ஆனால் இப்பொழுது எனது சத்திரத்தில் ஒரு இடமும் காலியாக இல்லை. நீங்கள் வேறு இடம் சென்று பார்க்கலாமே. சரி, அப்படி என்றால் ஒன்றை செய்யுங்கள். எந்த இடத்தில் ஒரு தொழுமுட்டல் உள்ளது அங்கே உள்ளது. அங்கே நாங்கள் எங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் கட்டி வைத்துள்ளோம். உங்களுக்கு விருப்பமானால் இன்று இரவு நீங்கள் அங்கே தங்கி செல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்கள் அங்கே தங்கிக் கொள்கிறோம். சரி, அப்போ வாருங்கள். சரி. நட்சத்திரம் சாஸ்திரிகளே, இதோ நாம் இந்நாள் வரை காத்து கிடந்த நட்சத்திரம் வானில் தோண்டி இருக்கிறது பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. ஆம் சாஸ்திரிகளே, இந்த நட்சத்திரத்தை குறித்து தான் இந்த வேத சொல் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா யூதயா தேசத்தில் பிறப்பார் என்றும் கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றி வான சாஸ்திரிகளை வழிநடத்தி செல்லும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே அந்த நட்சத்திரம். வாருங்கள், நம்மிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு யூதரின் ராஜாவை சென்று வணங்கி வாழ்த்துவோம். ஆம், என்ன அதிசயம்! நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுகின்றது. வாருங்கள் வாருங்கள். அப்படி இப்படி 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 இந்த ஹை 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 ட்ரு 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 ஹை ஹை ட்ரு 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 ஹை 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 ட்ரு ட்ரு இப்படி 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 ஹை ஹை. எங்க நம்ம சதக தோரணல் காணும். இன்னைக்கு மண்டையில வேற ஒரு குட்டி வேற போட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்லி ஆகுமே. இங்க இருக்க குளிர்காரது முதல்ல வரணும். ஐயோ வாங்க என்ன குளிர் அப்பா. மார்கழி மாசம்னால இப்படிதான் குளிர் வாட்டுதுப்பா. ரொம்ப குளிருது. என்னது நம்ம குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். சே, வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் சரி, சிங்கம் புலி வந்தா கூட ஒதுங்க கூட இறங்க மாட்டேங்குது இந்த பாலைவனத்துல. என்ன இருந்தாலும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற? ஏன்னா நமது முன்னோர் தாவீதும் நம்ம போல மெய்ப்பனா தானே இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அவரை ராஜாவாய் உயர்த்தினாரே. நிறுத்து. அதுக்கு இப்படியா பகல தான் பேசி பேசி கொள்ற, ராத்திரியுமா கொள்றது? குளிர்காய விடுங்கப்பா. என் மந்தையில ஆட்டுக்குட்டி வேற கொடுக்கு. ஆமா, உன் மந்தையில ஒரு இது வந்து நோஞ்சனா இருந்துச்சு. பயப்படாதிருங்கள். ஐயோ, என்ன சத்தம்? என்ன சத்தம்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாமும் சென்று வணங்கி வருவோம். வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏதோ சில திங்கள் அரசாங்கம் சரிவர இயங்கவில்லை எனவும் யாம் ஏதோ சோகத்தில் ஆழ்கியிருப்பதாகவும் கேட்டறிந்தோமே. என்ன செய்தாய் அந்த யூதரின் ராஜாவை? உன்னால் முடியாவிட்டால் கூறிவிடு, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். போதும், நிறுத்துங்கள் உங்கள் கேள்வி கடைகள். இந்நாள் வரை எங்கும் கவிழ்ந்ததில்லை இந்த ஏரோதின் தலை. ஆனால் இன்று எங்கோ பிறந்த இயேசு என்னும் ஒருவனுக்காக உங்கள் முன்னால் தலை கவிழ்ந்து நிற்கிறான் இந்த ஏரோது. அவன் மட்டும் என் கையில் கிடைத்தால் அவனை வெட்டி கண்டதுண்டமாக்கி என் கழுகுகளுக்கு இரையாக்கி விடுவேன். ஏரோது, உன் மனதை புண்படுத்த வரவில்லை நாங்கள். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படி என்றால் அவன் வளர்ந்து விட்டால் நம் கதி அதோ கதிதான். யூதருக்கு ராஜா நீர் ஒருவர் தான், வேறொரு ராஜா எங்களுக்கு தேவையில்லை. அவரை நாங்கள் சேவிக்கப் போவதும் இல்லை, வணங்குவதும் இல்லை. கவலைப்படாதிருங்கள், நான் ஒரு நல்ல செய்தியை அறிந்தேன். நம்முடைய அரசவைக்கு இன்று 3 சாஸ்திரிகள் வந்துள்ளார்கள். அவர்கள் இயேசுவை பற்றி ஆராய்பவர்கள். அவர்களை தெரிந்து கொண்டு அந்த இயேசுவின் கதவை இதோடு முடித்து விடலாம். ஒற்றனே, அந்த சாஸ்திரிகளை சென்று அழைத்து வா. மாமன்னன் ஏறுது வாழ்க. தாங்கள் ஸ்திரீகள் ஆராய்பவர்கள். வந்ததன் நோக்கம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே நட்சத்திரம் கண்டு நாங்கள் அதை பின்தொடர்ந்து வந்தோம். தங்கள் அரண்மனையை அடைந்ததும் அந்த நட்சத்திரம் மறைந்து விட்டது.
யூதாவின் ராஜா வாழ்க, அவரை நாங்கள் வணங்கவே வந்தோம். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி யூதரின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். வேறு என்ன வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது? யூதாவின் தேசமாகிய பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள போகும் பிரபு உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளே, இதை பற்றி யாமும் அறிந்தோம். அது மாத்திரமல்ல, என்னவை சாஸ்திரிகளும் இதை குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள். தாங்கள் அங்கு சென்று அந்த யூதரின் ராஜாவை பற்றி விசாரித்து என்னிடம் வந்து கூறினால் நானும் வந்து அந்த யூதரின் ராஜாவை கண்டு பணிந்து கொள்ளுவேன். ஆகவே செய்கிறோம் அண்ணா. தளபதியாரே, கூறுங்க மன்னா. உடனடியாக இந்த சாஸ்திரிகளை பின்தொடரட்டும் நமது படை. அதையும் மீறி ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் நம் கையில் சிக்காவிட்டால் இந்த யூதேயா தேசத்தில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளின் தலைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள். இதுவே இந்த ஏரோதின் கட்டளை. ஆகட்டும் அண்ணா. Okay, now our KOG youth group is going to present a dance for us. Let's all put our hands together and welcome them. வருகிறார், விளக்கிடு விளக்கிடு பாவம் விளக்கிடு, விளக்கிடு விளக்கிடு பரிசுத்தர் வருகிறார், விடை கொடு விடை கொடு உலகுக்கு விடை கொடு, எக்காலத்தொடியுடன் கைத்தாளம் முழங்கிட, எக்காலத்தொடியுடன் கைத்தாளம் முழங்கிட, விழுத்திடு விழுத்திடு விளக்கிடு விளக்கிடு விழுத்திடு விழுத்திடு விடை கொடு விடை கொடு, விழுத்திடு விழுத்திடு விளக்கிடு விளக்கிடு விழுத்திடு விழுத்திடு விடை கொடு.
செல்லலாம். இன்னும் எதற்கு தயக்கம்? நீ பயத்துடன் வாழ்ந்தது போதும். எழுந்து புறப்படு நீயும், புது வார்த்தை நிச்சயம். விழித்திடு விழித்திடு விளக்கிடு விளக்கிடு விழித்திடு விழித்திடு விடைக்கொடு விடைக்கொடு. தேவன் வருகிறார். தேவன் வருகிறார். பாவம் விலக்கிடு 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 பாவம் விலக்கிடு. பரிசுத்தர் வருகிறார். விழித்திடு விழித்திடு பரிசுத்தர் வருகிறார். உலகுக்கு விடைக்கொடு விடைக்கொடு விடைக்கொடு. உலகுக்கு நொடியுடன் என் காலம் நொடியுடன் என் காலம் நொடியுடன் என் காலம் நொடியுடன். விழித்திடு விழித்திடு விளக்கிடு விளக்கிடு விழித்திடு விழித்திடு விடைக்கொடு விடைக்கொடு. விழித்திடு விழித்திடு விளக்கிடு விளக்கிடு விழித்திடு விழித்திடு விடைக்கொடு. Now it's time for message. Let's all put our hands together and invite Pastor Vincent up on அப்படியே stage. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீர் பிறந்தது மனுக்குலத்தினுடைய ஒரு மேன்மையான ஆசீர்வாத ராஜா. உலகம் முழுவதும் உம்முடைய பிறப்பை கொண்டாடி பரிசுகளை கொடுத்து மகிழ்கிறார்கள். இன்றைக்கும் எங்களுடைய மகிழ்ச்சி நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்பொழுது தரப்போகிற இந்த தெய்வ செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து மிக தெளிவாய் வேதம் முன்னறிவித்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் ஒரு கன்னி கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுப்பாள் என்று மிக அழகாய் தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசையா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து மரியாள் என்னும் கன்னிகையின் மூலமாய் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்த ஒப்பற்ற ஒரு பரிசு. ஏன் நாம் கிறிஸ்மஸ் தினத்தின் அன்று சிறு பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பரிசுகளை நாம் அனுப்புகிறோம் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த பரிசு இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவனுடைய மகா பெரிய ஈவினாலே இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதருக்காய் கொடுக்கப்பட்ட உன்னத பரிசு. மனிதனுடைய பிரச்சனை, போராட்டம், வியாதி, சாப பாரங்கள் இவைகளிலிருந்து வெளியே வருவதற்காய் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பரிசாய் கொடுத்தார். யாக்கோப்பு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17 சொல்வதை கவனிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் வானத்திலிருந்து வந்த மன்னா, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு தன்னை சொன்னார். தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். உண்மையிலே அதுதான் உண்மை. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. இயேசு பிறந்ததினால் மனுக்குலத்தில் மாபெரும் மீட்பு, ரட்சிப்பு என்னும் ஒரு இலவசமான ஒரு பரிசை தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மனுக்குலத்திற்கு பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவின் மூலமாய் வருகிறது. சாபத்திலிருந்து விடுதலை இயேசுவின் மூலமாய் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு. இதையெல்லாம் மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். உலகத்தில் இன்றைக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு சமாதானமான ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வருகிற ஜனங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த உள்ளத்தில் சமாதானம். அது ஒரு பரிசு. அதை இந்த உலகம் தர முடியாது. ஒரு மெய்யான சமாதானம் எப்பொழுது வருகிறது? மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, மனுஷனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வரும் பொழுது, ஒரு நித்தியம் எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து போவதில்லை. இயேசு சொன்னார், நானே வழி என்றார். எதற்கு வழி? பரலோகம் செல்வதற்கு. இந்த பூமியிலே வந்த எவரும் மனுஷனுக்காய் மரிக்கவில்லை. எவரும் மனுஷனுடைய பாவத்திற்காய் நான் மரித்தேன் என்று ஒருவரும் சொன்னதில்லை. எந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அவனுக்கு உண்மையான சமாதானம் இருக்காது. இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்காகவே இயேசு வந்தார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் உனக்கு சமாதானம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் உனக்கு சுகம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் உனக்கு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பதை ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த பாவ மன்னிப்பை எப்படி ஒரு மனுஷன் பெற முடியும்? ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொருவன் மன்னிக்க முடியாது. சொந்த பிள்ளையினுடைய செய்த பாவத்தை ஒரு தகப்பன் மன்னிக்க முடியாது. சொந்த மனைவி செய்கிற பாவத்தை ஒரு புருஷன் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்க தேவன் ஒருவருக்கு தான் முடியும். அவர்தான் நியாயாதிபதி. அவர்தான் உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிற மெய் தெய்வம். அவர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தால்தான் அந்த மனிதனுக்கு பூரண சமாதானம் என்கிற ஒரு ஈவு வரும். இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை கொடுக்க அவர் சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்காக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் இந்த பூமியிலே வாழ்வதற்காய் அவர் பிறக்கல். அவர் சொன்னார், நான் இந்த பூமிக்கு வந்தது மனுஷனுக்கு பணிவிடை செய்ய, மனிதர்களுக்காய் ஜீவனை கொடுக்க. நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுப்பேன். அதற்காக தான் இயேசு வந்தார். இயேசு எந்த இடத்திலும் நான் இந்த உலகத்தை ஆள வந்தேன் என்று அவர் சொல்லவே இல்லை. பிலாத்து அவரை கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்திற்குரியது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் எல்லா ராஜ்யமும் பரலோகத்தில் தான் போக முடியும். இயேசு யூதர் என்கிற ஒரு சிறு கூட்டத்திற்கு ராஜாவாய் வரவில்லை. அல்லாவிட்டால் இந்தியர் என்னும் ஒரு சிறு கூட்டத்திற்கு ராஜாவாய் வரவில்லை. இல்லாவிட்டால் கருப்பு இனத்தவர் என்கிற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவர் ராஜாவாய் வரவில்லை. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் ராஜாவாய் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு தான் ராஜாவாய் இருக்க முடியும். இயேசு சொன்னார், நான் குறிப்பிட்ட நாட்டிற்கு ராஜாவாய் வரவில்லை, நான் அகில உலகத்திற்கு ராஜா. அது எப்பொழுது? பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேரும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த ராஜாவை தான் நாம் இன்றைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். அந்த இயேசு ஒருவேளை உன்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. அந்த இயேசு ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் பிறக்கவில்லை என்றால் உனக்கு உண்மையாகவே ஒரு சமாதான வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே தான் இன்றைக்கு இந்த பிறப்பின் மூலமாய் இயேசு ஏன் பிறந்தார், தெய்வம் ஏன் மனுஷனாய் வந்தார், ஏன் தெய்வம் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்து அதுவும் கேவலமாய் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்ததன் நோக்கம் என்ன? உன்னுடைய இருதயம் எவ்வளவு கேவலமாய் இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமாய் இருந்தாலும் அதிலே இயேசு வர முடியும். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கை குறைவுள்ளதும் பலவீனமானதுமாய் இருந்தது. இயேசு வந்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கும் அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிறார். ஆமேன். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் தர விரும்புகிறார். இயேசு என்ற பெயரை சொல்லும் பொழுதே பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். ஆமேன். மெய் தெய்வம் இயேசு என்று சொன்னாலே பரலோகத்திற்கு நம்முடைய ஜெபம் கடந்து போகும், நம்முடைய சத்தம் கடந்து போகும். இன்றைக்கும் சந்தோஷமாய் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. Just close your eyes and we are going to pray. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்வீர்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்வீர்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்வீர்களா? பரலோக பிதாவே, உமது சொந்த குமாரனை எங்களுக்கு பரிசாய் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு பரிசாய் கொடுத்தீரப்பா. இன்றைக்கு நாங்கள் அந்த நன்றியை உணர்ந்து உம்மண்டையிலே வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் யாராகிலும்
இயேசு ஏன் வந்தார் என்கிற சத்தியத்தை அறியாதிருந்தால் தயவு செய்து அவருடைய மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவே, உம்மை அறியாமல் போனால் ஆசீர்வாதம் இல்லையே. இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தை, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. பாவத்தில் யாரும் அழிந்து போகக்கூடாது, சாபத்தில் யாரும் அழிந்து போகக்கூடாது. இந்த கிறிஸ்து பிறந்த நற்நாளிலே இந்த நற்செய்தியை நான் இவர்களுக்கு அறிவிக்கின்றேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். இன்றைக்கு அவருடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சுவாமி, உம்முடைய பரிசு சமாதானம், உம்முடைய பரிசு சுகம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இப்பொழுது இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகமில்லாதவர்களுக்கு சுகம் தாரும். விடுதலை இல்லாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். ராஜா, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற புதிய ஆண்டு அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. நீங்க With the Merry Christmas, you and me, it's shining in your eyes. Wondering my bells and you are free. A Merry Christmas. Come on, dance. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.